ஹலோ ஹாய் வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பெரிய நெல்லிக்காய் வச்சு ஒரு ஜாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது இங்கே ஜாம்நகரில் கிடச்சிது இந்த நெல்லிக்காய். ஸோ அதனால் அதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெல்லிக்காவை இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வந்து நான் கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டிருக்கேன். சுடு தண்ணியில் இந்த நெல்லிக்காவை போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த நெல்லிக்காவெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் இப்போது நல்லா வெந்துடுச்சு. இப்போது ஃபேனில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வரலாம். நெல்லிக்காவில் இருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஃபேனில் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த நெல்லிக்காய் வந்து உள்ளே இருக்கிற அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு வெறும் சதப்பகுதியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போது அடுப்பில் வானல் வச்சுட்டு நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையை இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா கல் மண் அது மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் அதை வந்து வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா பாகு மாதிரி திக்காக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த நெல்லிக்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த இதை வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வடிகட்டின இந்த பாகை இதில் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அதை வந்து கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம அரைச்சி விழுதாட்டம் வச்சுருக்கோம் இல்லையா நெல்லிக்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா விழுதையும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா இதை வந்து கைவிடாமல் நம்ம கிளறி விட வேண்டிதான். ஒரு ஸ்டேஜில் அது வந்து நல்லா திக்காக சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரையோடையும் இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போது இதை வந்து இதில் வேறு எதுவுமே தேவை கிடையாது. வெறும் நாட்டு சர்க்கரை நெல்லிக்காய் மட்டும்தான். ஆனால் வந்து ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. இப்போது கைவிடாத நம்ம வந்து கிளறிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் வந்து நல்லா டார்க்காக மாற ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் அதில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு வற்றி போகணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து கிளறி விட்டுட்டு தான் இருக்கணும். இது வந்துட்டு நம்ம டெய்லி ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து கொடுத்தோம்னா போதும். நெல்லிக்காவை அப்படியே டைரெக்டாக சாப்பிட்டா பல்லெல்லாம் கூசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை மாதிரி கொடுத்தோம்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காக அது வந்து நம்ம எந்த அளவுக்கு விழுது சேர்த்தோம், இப்போ எந்த அளவுக்கு நல்லா அது வந்து சுருங்கி திக்காகி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட நெல்லிக்காய் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.